முதல் முயற்சி வார் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் யூனிட் 2 புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். லெசன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். Roman letter 1, choose the correct answer. Question number 1, the constitutional head of the union is answer A, the president. Question number 2, who is the real executive in a parliamentary type of government? Answer B, the prime minister. Question number 3, who among the following decides whether a bill is a money bill or not? Answer D, speaker of Lok Sabha. அதாவது வந்து ஒரு பில் நிதி மசோதாவா ஆறு இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் வந்து ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. கொஷின் நம்பர் 4, த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லோக்சபா. கொஷின் நம்பர் 5, த ஜாயிண்ட் சிட்டிங்ஸ் ஆஃப் இந்தியா பார்லிமெண்ட் ஃபார் டிரான்சாக்டிங் லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸ் ஆர் presided ஓவர் பை ஆன்சர் பி, ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா. கொஷின் நம்பர் 6, what is minimum age laid down for a candidate to seek election to the Lok Sabha? Answer C, 25 years. லோக் சபாவில் எலெக்ஷன் இது பண்ணுறது மினிமம் ஏஜ் வந்து 25 years இருக்கணும். கொஷின் நம்பர் 7, the authority to alter the boundaries of state in India rest with answer D, parliament. அதாவது வந்து இந்தியா மாநிலங்களின் எல்லைகளை ஆல்ட்ரு பண்ணுற அத்தாரிட்டி வந்து பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. Question number 8, under which article the president is vested with the power to proclaim financial emergency? Answer B, article 360. இது ஞாபகத்துக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன். பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் மொத்தம் 7 பவர்ஸ் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஃபினான்ஷியல், ஜுடிஷியல், மிலிட்ரி, டிப்ளமேட்டிக் அண்ட் லாஸ்ட் ஒன் தான் எமர்ஜென்சி பவர் இருக்குது. ஸோ அதில் வந்து 3 எமர்ஜென்சி வரும். நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 352, ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 356, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 360. அதாவது வந்து ஸ்டேட் வந்து 5 வேர்ட்ஸ், 5 + 1 6. ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து 356 வருது இல்லைங்களா, அந்த 6 இந்த 6 மேட்ச் பண்ணிக்கணும். ஃபினான்ஷியல் வந்து 9 வேர்ட்ஸ் வருது, 9 + 1 10, 0, 360. ஸோ உங்களுக்கு மறக்காதுன்றதுக்காக இதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. கொஷின் நம்பர் 9, the chief justice and other judges of the supreme court are appointed by யாருன்னா the president. Question number 10, dispute between states of India comes to the supreme court under original jurisdiction. Question number 11, if you are elected as the president of India, which of the following decision can you take on your own? Answer B, ask for reconsideration of a bill passed by both the houses. Roman letter 2, fill in the blanks. Question number 1, money bill cannot be introduced in the parliament without president approval. அதாவது வந்து பிரசிடென்ட் அப்ரூவல் இல்லாமல் மணி பில் வந்து பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. கொஷின் நம்பர் 2, the prime minister is the leader of the nation and chief spokesperson of the country. அதாவது வந்து நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாகவும் பிரைம் மினிஸ்டர் வந்து செயல்படுகிறார். கொஷின் நம்பர் 3, the vice president is the ex officio chairperson of the Rajya Sabha. ex officio chairperson of the Rajya Sabha வந்து vice president. Question number 4, the president generally nominates 2 members belonging to the Anglo-Indian community to the Lok Sabha. 2 members வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அது வந்து அந்த 2 members வந்து யாருன்னா ஆங்கிலோ இந்தியன் பர்சனை தான் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா. கொஷின் நம்பர் 5, அட்டார்னி ஜெனரல் ஹேஸ் த ரைட் டு ஸ்பீக் அண்ட் டு டேக் பார்ட் இன் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். அதை வந்து அட்டார்னி ஜெனரலுக்கு வந்து பேசவும் நடவடிக்கை எடுக்கவும் அவருக்கும் உரிமை உண்டு both houses of the parliamentல. Question number 6, the chief justice and other judges of the supreme court hold the office up to the age of 65 years. ஓகேங்களா. Question number 7, the supreme court is the guardian of the constitution. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய
அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 8. At present, the Supreme Court consists of 34 judges, including the Chief Justice. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு இப்போ படிக்கிறவங்களுக்கு ஓகே 34ன்றதே தெரியும். இதுக்கு முன்னாடி படித்தவங்க வந்து 28ன்னு சொல்லி படிச்சிருப்பாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். At present, the Supreme Court consists of 34 judges, including the Chief Justice. Roman letter 3. Choose the correct statement. Question number 1. Subdivision 1. Total members of the Rajya Sabha is 250. Subdivision 2. The 12 nominated members shall be chosen by the President from amongst person experienced in the field of literature, science, art or social service. Subdivision 3. The members of the Rajya Sabha should not be less than 30 years of age. For the members of the Rajya Sabha are directly elected by the peoples. இது கரெக்டுனா டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்ய சபா இஸ் 250 கரெக்டு. அது 250 வந்து 238 வந்து எலெக்டட் பை ஸ்டேட் அசம்பிளி அண்ட் 12 வந்து நாமினேட்டட் பை பிரசிடென்ட். டோட்டலாக 250 கரெக்டு. அந்த 12 நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து எந்தெந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்கன்னா லிட்ரேச்சர், சயின்ஸு, ஆர்ட்டு, சோஷியல் சர்வீஸு. தேர்ட் ஒன் வந்து 30 இயர்ஸ் இருக்கணும் ராஜ்ய சபா இதுக்கு. அண்ட் ஃபோர்த் ஒன்று வந்து என்ன தப்பு இருக்குன்னா இதில் வந்து டைரக்ட்லி எலெக்டட் கிடையாது, இன்டைரக்ட்லியே எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஹோல்ட் த ஆஃபீஸ் அப் டு த ஏஜ் ஆஃப், இங்கே வந்து 62 இயர்ஸ் இருக்குது, ஆனால் 62ல் 65 இயர்ஸ் வரணும். செகண்ட் வந்து ஜுடிஷியரி இஸ் த தேர்ட் ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட். இது கரெக்டு. The cases involving fundamental rights comes under the appellate jurisdiction of the Supreme Court இருக்கு. இது appellate வராது, ஒரிஜினல் jurisdiction கீழே தான் வரும். சரிங்களா. 4. The law declared by Supreme Court is binding on all courts within the treasury of India. So answer வந்து A. 2 and 4 are correct. Question number 3. Assertion. The Rajya Sabha is a permanent house and it cannot be dissolved. Reason. 1/3 of the members of Rajya Sabha retired every 2 years and new members are elected to fill the seats thus vacated. Answer C. Both A and R are true and R is the correct reason for A. Fourth, match the following. Question number 1. Article 53. Executive power of President. Question number 2. Article 63. Office of the Vice President. Question number 3. Article 356. State Emergency. Question number 4. Article 76. Office of the Attorney General. Question number 5. Article 352. Internal Emergency. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.